ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களுக்கு பர்த்டே அதுமா ஒரு செம்மையான கிஃப்ட் கொடுக்க போறாங்க. அந்த கிஃப்ட்டும் பார்சல்ல அனுப்பிட்டாங்க இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் சோசியல் மீடியால செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நாளாவே சங்கீதா பத்தின செய்திகள் தான் அதிகமா வந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் இவங்க 6 மாசத்துக்கு முன்னாடி விவாகரத்து பண்ண போறேன் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதை பார்த்து தான் எல்லாருக்கும் ஷாக் ஆனிச்சு. என்னடா இது, இவங்க இத்தனை வருஷமா கூட இருந்துட்டு இப்ப சடனா விவாகரத்துன்னு சொல்றாங்களே, அதுவும் இந்த நேரத்துல சொல்றாங்களே. இப்பதான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு தேர்தலும் வரப்போகுது. தேர்தல்ல மிகப்பெரிய வெற்றியை காமிக்க அவ்வளவு போராடிட்டு இருக்காரு, அவ்வளவு உழைப்பு போட்டுட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இவங்க விவாகரத்து அப்படின்றது மிகப்பெரிய அவருக்கு இஷ்யூ ஆகுமே, அவரோட தேர்தல் பணியில அது ஒரு களங்கமாகிடும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இதுக்காக மறுப்பு தெரிவிச்சாங்க. நீங்க இப்போதைக்கு பண்ணக்கூடாது, இதை பத்தி பேசுங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க, உங்க வீட்டிலேயே நிறைய பேசினாலே இது முடிஞ்சிடும், விவாகரத்து ஒரு தீர்வு இல்லை அப்படின்னு ரசிகர்களும் தொண்டர்களும் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேர்ந்து வாழ போறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் இப்ப ரீசெண்டா லாஸ்ட் வீக்ல இதுக்கான ஹியரிங் வந்தது. அண்ட் அப்போ 2 பேருமே ஆஜராகல. அதனால ஆகஸ்ட் மாசம் ஒத்தி வச்சுட்டாங்க இந்த விசாரணையை. சீக்கிரமே தீர்ப்பு வருமா அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில விசாரணையை தள்ளி தான் வச்சிருக்காங்க. பட் இது முடிவா இருக்கக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து வாழணும், அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையா இருந்தாலும் சேர்ந்து முடிக்கணும். விஜய் அவர்களோட அப்பாவும் அம்மாவும் அதுதான் ரொம்பவே விருப்பப்படுறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் சங்கீதா அவர்கள் மருமகள் மாதிரி இல்ல, மகள் மாதிரி தான் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு காரணத்துக்காகவே அவங்க ஈஸியா விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நாளைக்கு விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள், கண்டிப்பா சங்கீதா அவர்கள் விஷ் பண்ணுவாங்களா, என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.